வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். ஒரு 15 அப்ரோச் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 15 அப்ரோச் மூலயமா உங்களுடைய ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இட் இஸ் பேஸ்ட் அப்பான் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. இது லைஃப்க்குமே கூட பொருந்தலாம். ஃபஸ்ட், சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் பட் சம்வேர் ஆர் ஹிடன். சொல்யூஷன்ன்றது ஆல்ரெடி இருக்குது, ஆனால் எங்கேயோ இருக்குது, இல்லை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு டூல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஏதோ உங்களால் முடியலன்ட்டு டக்குன்னு குவிட் பண்ணாமல் ஜஸ்ட் அஷ்யூம் தட் தெர் இஸ் அ சொல்யூஷன். எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு ஆன்சர் இருக்குது, அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டேக் சம் மோர் டைம் அண்ட் ஃபிக்ஸ் இட். டேக் நோட்ஸ் அப்ரோச். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய சீனியர்ஸோ டீம் லீடர்ஸோ மேனேஜ்மெண்ட்டில் இருந்தோ ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண வராங்கன்னா டேக் அ ஸ்மால் நோட் அபவுட் இட். ஸோ நீங்கள் அதை மறக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் ரீகால் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி பெட்டராகவே ஒர்க் அவுட் பண்ணலாம். 360 டிகிரி அப்ரோச். ஒரு விஷயத்தை ஒரே கண்ணோட்டத்தில் ஒரே ஆங்கிளில் பார்க்காம 360 டிகிரியில் பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ ஹாவ் எ 360 டிகிரி அப்ரோச். நெக்ஸ்ட், கொலாபரேட்டிவ் அப்ரோச். உங்களுக்கு தெரியலன்னு வரும்போது உங்களோட நிறுத்திக்காமல் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட், ஆஸ்க் யுவர் கலீக், ஆஸ்க் யுவர் டீம், ஆஸ்க் யுவர் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? யூ வில் ஃபைண்ட் த சொல்யூஷன். நெக்ஸ்ட், டஃப் ஒன் ஃபஸ்ட் ஒன். எது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கோ, எது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கோ அதை எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட், ஃபெமிலியாரிட்டி அப்ரோச். ஒரு விஷயத்தில் நம்ம ஃபெமிலியர் ஆக ஆக the more you understand and become familiar with something or someone, you will find the answers. Okay. Next, slow but steady. ரொம்ப வேகமாக போகாமல் சில இடத்துல நம்ம ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் போகிறதுனால நாம் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட் குவாலிட்டி, நெக்ஸ்ட் குவான்டிட்டி. குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அடுத்தது குவான்டிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய செய்யணுன்றது கிடையாது, சிலது செஞ்சாலும் அதை பெஸ்ட்டாக செய்யணும். ஸோ அதுதான் இந்த உலகம் எதிர்பார்க்கறது. நெக்ஸ்ட், கம்யூனிகேட்டிவ் அப்ரோச். the way how you communicate, how you present is more important. சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையை செஞ்சுருப்பான், அதை நல்லா கம்யூனிகேட் பண்ணுவோம், ப்ரெசென்ட் பண்ணுவோம். சில பேர் நிறைய வேலையை செஞ்சுருப்பாங்க, அதை கம்யூனிகேட் பண்ண தெரியாது. அப்போ வெளியில் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் சின்ன வேலை கொஞ்சம் வேலை செஞ்சாலும் நல்லா கம்யூனிகேட் பண்ணாங்களோ அவங்க தான் பெரிய லெவலில் பண்ணியிருக்கிறதா அவங்க அஷ்யூம் பண்ணுவாங்க. ஸோ நிறைய வேலையை செஞ்சாலும் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட் இட் பெட்டர் தென் யூ வில் லூஸ். இல்லையா? அதான் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சுன்னு சொன்னேன். நெக்ஸ்ட், ஆர்கனைஸ். இந்த ஒரு அப்ரோச் முக்கியம். எந்த ஒரு ஒர்க் நீங்கள் பண்ணாலும் அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியும், ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஆர்கனைஸ் செய்து ஒர்க் அவுட் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட், பாசிட்டிவ் அப்ரோச். இதை பற்றி நான் ரொம்ப சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட், நத்திங் இஸ் இம்பாசிபிள். நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னும்போது உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது முடியாத ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஈவன் இஃப் இட் இஸ் ரியலி நாட் பாசிபிள் அப்படின்னா கூட யுவர் அசம்ஷன் ஷுட் பி லைக் இட் இஸ் பாசிபிள். இது இட்ஸ் அ வெரி கான்ஷியஸாக மேக் பண்ண ஒரு வார்த்தை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளால் முடியும் என்ற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். ஓகேங்களா? லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. நீங்கள் ஏற்கனவே பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். அதே மிஸ்டேக்ஸை திரும்ப பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், எமோஷ்னல் கனெக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை நம்ம நிறைய விஷயம் பார்க்கும்போது இன்டலெக்சுவல் கனெக்ட் சம்மந்தப்பட்டது தான் பார்த்தோம். இது ஒரு எமோஷ்னல் கனெக்ட். ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக சால்வ் பண்ணலாம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் ஈவன் பீப்புள் ப்ராப்ளத்தை கூட எடுத்துக்கோங்களேன். அதை நீங்கள் இன்டலெக்சுவலாக கனெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த பீப்புளுடைய எமோஷன்ஸோட உங்களுடைய எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இட் அப்ளைஸ் டு ஆல், டு டெக்னாலஜி. ஓகேங்களா? டு யுவர் ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். உங்கள் மேனேஜர், உங்களுடைய சீனியர்ஸ் உங்கள்கிட்ட ஒரு டாஸ்க் சொல்லி அதை பற்றி பேசும்போது டோன்ட் இன்டலெக்சுவலாக மட்டும் கனெக்ட் பண்ணாமல் கொஞ்சம் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் பெட்டர் அண்ட் யூ கேன் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் த சொல்யூஷன். ஸோ எமோஷ்னல் கனெக்ட். நெக்ஸ்ட், திங்க் பிஃபோர் யூ குவிட். ஒரு விஷயம் இது வரலன்ட்டு குவிட் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி
ரெண்டு மூணு முறை திங்க் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க குவிட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் அவங்களால செய்ய முடிகிற விஷயமா இருக்கும். ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணால் தே கேன் சால்வ் இட். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் தே கேன் சால்வ் இட். அவங்க மற்றவங்களுடைய ஹெல்ப்பை அணுகுனாங்கன்னா தே கேன் சால்வ் இட். ஓகேங்களா? ஸோ அப்படியே பிளைண்டாக வரல குவிட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு அப்ரோச் இல்லாமல் திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ குவிட் எனி திங். அதை நல்லா இதை நம்ம குவிட் பண்ணி போகிறோன்னா அதுக்கான தகுந்த காரணம் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட நம்ம குவிட் பண்ணி போகிறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ இதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ண ஒரு 15 அப்ரோச் டு சால்வ் அவர் ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஈவன் இட் அப்ளைஸ் டு லைஃப். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.